வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். திமுக ஆட்சியில என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற அந்த கேள்விதான் மீண்டும் மீண்டும் எழுகிறது. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு பிரச்சனை, புதிய புதிய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கக்கூடிய பிரச்சனைகளா அப்படின்னா நிச்சயமாக அமைச்சர்கள், அதிகாரிகள், துறை சார்ந்த அதிகாரிகள், காவல்துறையினர் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிர்த்திருக்கலாம். ஆனால் எல்லா விஷயங்கள்லையும் கவனக்குறைவு, எல்லா விஷயங்களையும் கடந்து போகின்ற மனநிலை, பெரிய அளவுக்கு ஒரு சுணக்கம் என்பது இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளையும் ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய மனநிலை. இது எல்லாம் எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த விஷயங்கள்லாம் திமுக ஆட்சியில் நடக்காது அப்படின்னு உறுதியாக மக்கள் இருந்தார்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, வேங்க வயல்ல மலம் கலந்த விஷயம், அந்த தண்ணி டேங்க்ல மலம் கலந்தது. நாங்குநேரியில ஒரு பள்ளியில சாதிய கொடுமையினால் மாணவர்கள் மீது தாக்குதல், சிப்காட்ல போராடுகின்ற விவசாயிகள் மீது குண்டா சட்டம் பாய்ந்தது, கஸ்டோடியல் மரணங்கள், அது மட்டும் இல்லாம பள்ளி கல்லூரிகளில் இந்த மதவாத சக்திகளுடைய அட்டகாசம், இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் அப்படின்றது நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த விஷயங்கள்லாம் எங்க கொண்டு நிறுத்தியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில ஒரு அரசாங்க பள்ளியில பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அந்த பள்ளியில போய் அவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவை ஆற்றுகிறார். அதை எதிர்த்து ஒரு ஆசிரியர் கேள்வி கேட்கிறார். ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர், நீங்க அன்சைன்டிபிக்கான விஷயங்கள்லாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னும் போது அவருக்கு நேரடியாக ஒரு மிரட்டல் என்பது விடுக்கப்படுகிறது. அதை வீடியோ பதிவு பண்ணி அவருடைய சேனல்லையே அந்த மகாவிஷ்ணு என்ற நபர் அதை பெருமையா போடுறாரு. இந்த மாதிரி அவர் கேள்வி கேட்டாரு, நான் இப்படி ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னு. அந்த கான்வர்சேஷனை பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் உங்களுக்கு கோபம் வரும். அந்த கோபம் என்பது நியாயமானது. பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விதான். ஆகவே இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில பள்ளி கல்வித்துறை எந்த அளவுக்கு அவல நிலையில இருக்கு அப்படின்றத பத்தி தான் நாம பார்க்க போறோம். இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி, நாம இப்போ ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ, அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ, கார்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். அதனால தான் எங்களால் இந்த செய்திகள் எல்லாம் வெளியிட முடிகிறது. அதே போல அரசாங்கத்தை பார்த்து கேள்விகளை கேட்க முடிகிறது. ஆகவே நாம் செய்கின்ற இந்த வேலை உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இந்த லிங்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையும் கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில, போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியிலும் சார் தப்புன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க? தப்புன்னா நீங்க எதுக்கு என்னை பேச கூப்பிடுறீங்க? சார் தப்புன்னா நீங்க எதுக்கு என்னை பேச கூப்பிடுறீங்க? சார் தப்புன்னா நீங்க என்னை எதுக்கு பேச கூப்பிடுறீங்க? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன பேசணும்? ஒரு நிமிஷம், let me deal this. I am not angry. I am asking very clearly. See, I am very stable and asking. இந்த மாணவருக்கு நீங்க என்ன பேசணும் முதல்ல சொல்லுங்க. முதல்ல நீ என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி பேசுறீங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா என்ன? ஒரு நிமிஷம் மேடம், ஆன்மீகம் என்றால் என்ன? அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு யார் சொன்னது? பேசக்கூடாது ஏதாவது இருக்கா? லா இருக்கா? லா எந்த லால இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? ஆமா, லா சொல்லுது. சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? ஆல் ஆர் ஈக்குவல் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆன் தட்? If you have a problem, you should discuss with me very clearly in a manner way. There is a manner how to ask. There is a reason how to ask. நீங்க இப்போ பார்த்த இந்த காட்சிகள் எல்லாம் அரங்கேறியது சென்னையில தான். யூபிலையோ, மத்திய பிரதேஷ்லையோ, பீகார்லையோ கிடையாது. வட இந்தியாவில் இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுகின்றவர்கள், அதே போல இந்த போலி சாமியார்கள், இவர்கள் எல்லாம் பள்ளி கல்லூரிகளில் அவங்க பாட்டுக்கு போய் லெக்சர் கொடுப்பாங்க. அது அன்சைன்டிஃபிக்காக இருந்தாலும் சரி, அதை பற்றியெல்லாம் பெரிதாக அலட்டி கொள்ளவும் மாட்டார்கள். அது அவங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை என்பது வேற. இங்கே பள்ளிகளில் சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பெரிய அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் என்பது கொடுக்கப்படுகிறது.
அப்போ எந்த விதத்திலையும் வந்து பள்ளி கல்லூரிகள் ஒரு அரசியல் நிகழ்ச்சிகளுக்காகவோ அல்லது மத ரீதியான நிகழ்ச்சிகளுக்காகவோ அல்லது சாதி ரீதியான நிகழ்ச்சிகளுக்காகவோ அந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் வந்து இங்கே ஒரு எழுதப்படாத விதியாக இருக்கிறது. அதை எல்லாருமே அதை ஒத்துக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு பள்ளி கல்லூரிகளில் மதவாதமும் சாதியவாதமும் தலைவிரித்து ஆடுகிறது அப்படின்றத முன்னாள் நீதிபதி ஜஸ்டிஸ் சந்துருவுடைய கமிட்டி அதை வந்து ரொம்ப தெளிவாக அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த அறிக்கை அப்படின்றது ஒரு பெரிய ஐ ஓப்பனர். ஸ்கூல்ஸில் என்னென்ன நடக்குது, எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, எப்படி எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அந்த விஷயங்கள்லாம் எப்படி கையாளுவது அப்படின்றது தெரியாத ஒரு நிலை. அதே போல் பள்ளிகளில் சாதி வெறி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வேரூன்றி இருக்கிறது. அது வெறும் ஏதோ சவுத் சைடில் மட்டும் இருக்குது அப்படின்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் அந்த ட்ரெண்ட் அப்படின்றது உருவாகி இருக்கிறது. அது பெரிய அளவுக்கு வன்முறையிலும் போய் முடிந்திருக்கிறது. அதற்கான தரவுகளையும் அந்த கமிட்டி ரிப்போர்ட்டில் அவர் சொல்கிறாரு. அதே போல் மதவாதத்தையும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் திணிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்றது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்குநேரியில் நடந்த அந்த கொடூர சம்பவம், 2 மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்க, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்க அப்படின்றதுக்காக உயர் சாதி பிரிவை சேர்ந்த மாணவர்கள் அவங்கள வெட்டுறாங்க. அந்த சம்பவம் அப்படின்றது தமிழக பள்ளிக்கல்வித்துறையுடைய வரலாற்றுகளுடைய கருப்பு பக்கங்களில் எழுதப்பட வேண்டிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு சாதி வெறி மதவெறி அப்படின்றதெல்லாம் வந்து இன்னைக்கு கல்லூரிகள்லையும் பள்ளிகள்லையும் நுழைக்க முடியுமா அப்படின்னு முயற்சிகள் நடந்துட்டுருக்கு. அது எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. பட் அதிகாரிகள் டினையலில் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது. இந்த கமிட்டியே போய் பல அதிகாரிகள்கிட்ட வந்து கேட்குறாங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னும் போது யாரும் வந்து பதில் சொல்ல முன் வர மாட்டேன்றாங்க. அரசாங்க அதிகாரிகளும் சரி, கல்லூரிகள் பள்ளிகள் நடத்துகின்ற அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸும் சரி, யாருமே வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போல்லாம் யார் சாதி பார்க்குறா, சாதியெல்லாம் கிடையாது அப்படின்ற அளவுக்கு ஒரு மேம்போக்காக பதில்களை சொல்லக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமை என்பது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இருக்கிறது அப்படின்னும் போது இந்த அரசாங்கம் ரொம்ப கவனமாக இருந்திருக்கணும். யாரை நம்ம வந்து பள்ளி கல்லூரிகளில் உள்ள விடுவது, யாரை விடக்கூடாது அப்படின்றத தெளிவாக அவங்க இருக்கணும். ஆனால் அந்த பார்வை என்பது அவங்களுக்கு இருக்கிறதா அப்படின்றதுல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்பது இருக்கிறது. அதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்களுக்கும் அந்த சந்தேகம் என்பது எழுந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் மகாவிஷ்ணு என்று தன்னை தானே அழைத்து கொள்ளும் ஒரு நபர், அவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு, ஒரு ஆன்மீக குரு, ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அப்படின்னு பல மாஸ்கை இடத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு அவர் போய் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு 1 லட்ச ரூபாய் டொனேஷன் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பேசி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அவரால் ஆக்சஸ் பண்ணி அங்கே உள்ளே போய் மாணவர்கள் மத்தியில் ஒரு அன்சைன்டிஃபிக்கான மூட நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ஒரு நஞ்சை விதைக்கக்கூடிய ஒரு செயலில் அவரால் ஈடுபட முடிகிறது அப்படின்னா இது முழுக்க முழுக்க பள்ளிக்கல்வித்துறையுடைய ஒரு ஃபெயிலியர். பள்ளிக்கல்வித்துறை குரட்டையிட்டு தூங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது ஏதோ வந்து பிரின்சிபல் லெவலில் இதை டீல் பண்ணி முடிச்சுட்டாங்க, சிஇஓக்கே தெரியாது, டிஓக்கே தெரியாது, அமைச்சர் ஆஃபீஸுக்கு இது சம்மந்தமாக எந்த தகவலும் இல்லை அப்படின்ற அளவுக்கெல்லாம் வந்து பேசப்பட்டாலும் அந்த ஸ்கூலில் நடந்த விஷயங்கள்லாம் வந்து கேப்சர் பண்ணி அதை வீடியோ பண்ணி அதை அவருடைய ப்ரமோஷனுக்காக அவர் பயன்படுத்திக்கிறார் அந்த மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு நபர். அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய அவமானம் அப்படின்றத நாம் வந்து யோசிச்சு பார்க்கணும். மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளுகின்ற ஒரு நபர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ளே போய் ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் அவரை பார்த்து கேள்வி கேட்டார், ஏங்க நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் வந்து உண்மைக்கு மாறானது, உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு அவரை எதிர்த்து கேள்வி கேட்ட அந்த ஆசிரியரை மிரட்ட முடிகிறது அப்படின்னா, அதுவும் திமுக ஆட்சியில் அது நடக்கிறது அப்படின்னும் போது இது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம். அன்பில் மகேஷ் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினரே கேட்குறாங்க. திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் சமூக வலைதளங்களில் ஒரு ஹேஷ்டேகை வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணி அந்த ஹேஷ்டேகை வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் உண்மையிலேயே அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் என்னன்னா, பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு வாட்டி இல்லை தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு ஸ்கூலில் ஆர்எஸ்எஸ் வந்து உள்ள ஷாக்கா நடத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. இத்தனைக்கும் பல ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சர்க்குலர் அனுப்பப்பட்டிருக்கு. பட் அதையும் மீறி அவங்க நடத்துகிறாங்க. பள்ளிக்கல்வித்துறையால் ஒன்றுமே பண்ண முடியல, அந்த ஸ்கூல்ஸ் மீது நடவடிக்கை எடுக்க முடியல. அதே போல் ஆர்எஸ்எஸ் உடைய பல்வேறு துணை அமைப்புகள் டீச்சர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க,
பேரண்ட்ஸுக்கான மீட்டிங்ஸை நடத்துகிறாங்க. மாதம் மாதம் அந்த கூட்டங்கள் என்பது பல பகுதிகளில் நடக்கிறது. பள்ளி கல்வித்துறையால் அதை தடுக்க முடியவில்லை. அது குறித்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. அதே மாதிரி உங்களுக்கு திராவிட சிந்தனையாளர்கள் யாராச்சும் போய் இந்த கல்லூரியில் இந்த பள்ளியில் எங்களுக்கு இடம் கொடுங்க, நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னா பர்மிஷன்லாம் கிடையாது. 1008 கேள்விகளை கேட்பாங்க. ஆனால் அதே ஒரு ரைட் விங் குரூப்ல சேர்ந்த ஒரு நபர் போய் வந்து ஏதாவது பர்மிஷன் கேட்டால் அவங்களுக்கு எப்படி பர்மிஷன் கிடைக்கிதுன்னே தெரியல, எங்கள் பார்வைக்கே வரல, எங்கள் நாலேஜுக்கே வரல அப்படின்ற அளவுக்குலாம் வந்து அதுக்கப்புறம் விளக்கங்கள் அப்படின்றது வரும். அந்த மாதிரி ஒரு விளக்கம் தான் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுடைய விளக்கம். 2வது நாள் அவர் அந்த ஸ்கூலுக்கு போய் அந்த ஆசிரியரை பக்கத்தில் உட்கார வச்சு அந்த ஆசிரியரை பாராட்டி இருக்கிறார். நல்ல விஷயம். ஆனால் அதே சமயத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கா அப்படின்னா நம்பிக்கை ஏற்படவில்லை. பள்ளி கல்வித்துறையை அந்த அமைச்சரால் சரியாக நிர்வகிக்க முடியவில்லை அப்படின்றதான் வந்து இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டுது. ஆகவேதான் இந்த கோபம் என்பது ஒரு கலெக்டிவ் ஆங்கராக இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. சோஷியல் மீடியாவில் வெடித்திருக்கிறது, பொதுவெளியிலையும் இது வந்து வெடித்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. பள்ளி கல்வித்துறை அப்படின்றது ஒரு மிக முக்கியமான துறை. அந்த துறையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் ஒவ்வொரு நடவடிக்கையும் மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மாணவர்களுடைய எதிர்காலத்தை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆசிரியர்களுடைய எதிர்காலத்தை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படின்னும் போது எந்த அளவுக்கு கவனமாக இதில் செயல்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கவனமாக செயல்படுகிறாரா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து இது தொடர்பாக ஒரு 2 பிரின்சிபல் மீது நடவடிக்கை எடுத்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டாரோ அல்லது அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களோ அல்லது ஒரு என்கொயரி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே கடந்து போயிடுவாங்க, மூடி மறைச்சிருவாங்க. பட் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்றது இருக்காது. நாளைக்கு இந்த பிரச்சனை வேறு விதமாக வேறு வடிவத்தில் வரலாம். ஆகவே இதுதான் வந்து பலரையும் கவலை அடைய வைக்கிறது. குறிப்பாக ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த 4-5 டிபார்ட்மெண்ட்டுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலையாக இருக்கிறது. அதில் பள்ளிக்கல்வித்துறை, அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்து, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அறநிலையத்துறை, இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது பல கேள்விகளை அது எழுப்புகிறது. அதே போல் எதிர்கட்சிகள்லாம் அதை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவுடைய கூட்டணி கட்சிகளே அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தொடர்பாக தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இப்போவாச்சும் இந்த அரசாங்கம் விழித்து கொண்டு இந்த பிரச்சனைகள்லாம் அட்ரஸ் பண்ணி இதை சரி செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை அவர்கள் எடுப்பார்களா அப்படின்றது நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தி இருக்கக்கூடிய பாடம் ஒன்று தான். பகுத்தறிவு அப்படின்றது கேள்விகளை எழுப்பும் போது தான் வரும். அதை ஆசிரியர் சங்கர் ரொம்ப தெளிவாக ரொம்ப கச்சிதமாக செய்திருக்கிறார். இஷ்டத்துக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்கூலில் உட்காந்து நீங்கள் நினச்ச மாதிரிலாம் வந்து பேசிட்டு போயிட முடியாது, அதை கவுண்டர் பண்ணுவோம், அதை கேள்வி கேட்போம் அப்படின்றத அவர் உறுதி செய்திருக்கிறார். அந்த உணர்வை அவர் வந்து ஆசிரியர்கள் மத்தியில் ஊட்டி இருக்கிறார். அந்த ஒரு அவேர்னஸ் அவரால் கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு. அவரோட மனநிலை என்னவாக இருந்துச்சு, ஏன் அதை கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த நொடியில் அவர் யோசித்து அதை ஏன் பண்ணார் அப்படின்றதெல்லாம் வந்து அவரே இன்னும் யோசிச்சுட்டு இருப்பார். பட் அவர் அதை செய்ததன் மூலமாக ஒரு மிக முக்கியமான பாடத்தை அவர் வந்து புகுட்டி இருக்கிறார். அந்த ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு இருக்கிறதா, பள்ளி கல்வித்துறையை நிர்வகிக்கின்ற அதிகாரிகளுக்கு இருக்கிறதா, பள்ளி கல்வித்துறையில் இயங்கக்கூடிய பல்வேறு மட்டங்களில் இயங்கக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு அது இருக்கிறதா அப்படின்றது தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. அதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி செய்வாரா அப்படின்றத நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.